பேக் டு மை சேனல். ஸோ நம்ம தெரியல என்ன பண்ணுறதுன்னா 18வது ஒன்றிய அமைச்சரவையும் இலாக்காக்களும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேப்பர்லேயே வந்து கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஸோ நடக்க போகிற உயர்நீதிமன்ற தேர்வும் சரி, அடுத்ததாக வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமினேஷன்லேயும் இந்த மத்திய அரசு அமைச்சரவையிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ அதனால் இந்த அமைச்சரவை பட்டியல் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்ன கேள்வி வேணாலும் இதுலேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ வேளாண்மைத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம், அதே மாதிரி ரயில்வே துறை அமைச்சர், இந்த மாதிரியான அமைச்சர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமையிலையும் சரி, இல்லை வந்து நீதித்துறை ரெக்ரூட்மெண்ட் எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ரீசெண்டாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இது. ஸோ புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அமைச்சரவை பட்டியலில் வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு கூட வந்து கேட்கலாம். ஸோ டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் இதை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இனிமேல் ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது வீடியோ கிளாஸஸ் வந்து இருக்கும். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட்டணி கட்சிகளுடன் தயவோடு நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு அது கூட்டணி கட்சிகள் பற்றின விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இந்த அமைச்சரவையில் உள்ள இம்பார்ட்டன்ட், ஸோ எத்தனையாவது பிரதமராக வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையாவது அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்டேட்டாக. ஸோ இதில் வந்து 72 பேர் வந்து பதவியேற்ற நிலையில் அவர்களுடைய பதவியேற்ற இலாக்காக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான இலாக்காக்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை, அப்புறம் வந்து வர்த்தகம், தொழில்துறை, இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் பணியாற்றக்கூடிய துறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பணியாளர்கள் மற்றும் மக்கள் குறைகள், ஓய்வூதியங்கள், அணுசக்தித்துறை மற்றும் விண்வெளித்துறை, அனைத்து முக்கிய கொள்கை விவகாரங்கள், அமைச்சருக்கும் ஒதுக்கப்பட்ட அனைத்து இலாக்காக்கள்னு சொல்லிட்டு இந்த துறைகள் எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள். ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை, ஏற்கனவே பதவி வகித்த 2 துறைகளில் தான் மீண்டும் அமித்ஷா அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்களும் பாதுகாப்பு துறையில் ஏற்கனவே இருந்தவங்க தான், அவங்கள வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்கலாம். தமிழகத்திலிருந்து புதிதாக பதவியேற்ற அமைச்சர் யாருன்னு கூட கேட்கலாம் மத்தியில். ஸோ அப்படி பார்க்கும்போது நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்தது ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை, நிதின் கட்காரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. அடுத்து வந்து இந்த மாதிரி கூட வந்து கேட்கலாம். அவங்க நேமை கொடுத்துட்டு இவங்க என்ன துறை அமைச்சர் கூட கேட்கலாம். அதனால் நேமையும் படிச்சுக்கோங்க, என்ன துறை அப்படின்றதையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தர்மேந்திர பிரதான் பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஸோ அடுத்தது அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மற்றும் மின்னணு தகவல் தொழில்நுட்ப ஒளிபரப்பு மற்றும் மின்னணு தகவல் தொழில்நுட்பம். 8வது பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மற்றும் மின்னணு தகவல் பரிமாற்றத்துக்கு அமைச்சராக இருக்காங்க. அடுத்தது ஜேபி நட்டா. ஸோ ஜேபி நட்டா சுகாதாரம், ரசாயனங்கள் மற்றும் உரங்கள், இந்த துறை அமைச்சர் வந்து ஜேபி நட்டா அவர்கள். அடுத்தது மனசுக் மாண்டவியா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இளைஞர் விவகாரங்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர். மத்தியில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா மனசுக் மாண்டவியா அவர்கள் தான் வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர். அடுத்தது கஜேந்திர சிங் செகாவத். இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத். அடுத்தது மனோகர் லால் கட்டார். இவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை, வீட்டு வசதி, நகர்ப்புற விவகாரம் பார்த்திங்கன்னா மனோகர் லால் கட்டார். அடுத்தது ஜிதான் ராம் மஞ்சி. ஸோ ஜிதான் ராம் மஞ்சி யாருன்னு பார்த்திங்கன்னா குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர். அடுத்து சிவராஜ் சிங் சௌகான் வேளாண்மைத்துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை. ஸோ இது எல்லாமே முக்கியமான துறைகள். நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வேளாண்மைத்துறை, ரயில்வே துறை, மின்சாரத்துறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் விளையாட்டுத்துறை, அப்புறம் வந்து பிரதமர் அவர்கள் வந்து இது பண்ணுற துறைகள், கல்வி மற்றும் அந்த துறை அமைச்சர். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்தது HD குமாரசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா கனரக தொழில்துறை. கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரம். ஸோ இவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள் கூட இந்த துறைக்கு. ஸோ யார் பார்த்திங்கன்னா கிரண் ரிஜிஜு. அடுத்தது பிரகலாத் சோஜி. ஸோ பிரகலாத் சோஜி வந்து பார்த்திங்கன்னா உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. அடுத்தது பூபேந்திரா யாதவ் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சர். CR பட்டேல் வந்து இப்போ யாருன்னு பார்த்திங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகம். ஸோ CR பட்டேல் ஜல்சக்தி அமைச்சகம். ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து துறை வந்து ராம்மோகன் நாயுடு வந்து பார்க்குறாங்க. அடுத்தது பியூஷ் கோயல் வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. பியூஷ் கோயல் என்ன பார்க்குறாங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர். ஜோதிராதித்ய சிந்தியா இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்புத்துறை, வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி. சிராக் பஸ்வான் வந்து உணவு பதப்படுத்தல். அடுத்தது அன்னபூர்ண தேவி.
இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மத்தியில் அன்னபூர்ண தேவி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அன்னபூர்ண தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். கிராஜ் சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை அமைச்சர். கிரிராஜ் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளித்துறைக்கு அமைச்சர். ஹர்தீப் சிங் பூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. அடுத்தது லாலான் சிங் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை, பால்வளத்துறை, பஞ்சாயத்து ராஜ். லாலான் சிங். அடுத்தது சர்பானந்தா சோபானாவால் யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை. ஜீவல் ஓரம் பழங்குடியினர் விவகாரம். அடுத்தது வீரேந்திரகுமார் வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை. கிஷன் ரெட்டி நிலக்கரி அமைச்சகம் சுரங்கத்துறை. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. 31 வந்து பார்த்திங்கன்னா கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் அமைச்சகம். பிரதமர் மோடி அவர்கள் சேர்த்து 31 கேபினெட் அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. ஸோ 31 கேபினெட் அமைச்சர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. எத்தனை அமைச்சர்கள் சேர்த்து மோடியோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 31 அமைச்சர்கள் இருக்காங்க. அடுத்தது இணை அமைச்சர்கள் மற்றும் தனி பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜெயவந்த் சௌத்ரி திறன் மேம்பாட்டுத்துறை. ஸோ இவங்களாம் வந்து இணை அமைச்சர்கள், ஆல்ரெடி இருக்கிற அமைச்சர்களுக்கு இணை அமைச்சர்கள். இந்திரஜித் சிங் வந்து திட்டம் மற்றும் கலாச்சாரம். ஜிதேந்திர சிங் வந்து பிரதமர் அலுவலகம். அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து சட்டம் மற்றும் நீதி. பிரதாப் ராஜ் ஜாதவ் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் நிலம். இணையமைச்சர்கள் இவங்களாம் தான் வந்து மிச்சம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து யார் போயிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல் முருகன் அவர்கள் இருக்காங்க. ஸோ எல் முருகன் பார்க்கும்போது தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர். கண்டிப்பாக இதுலேருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இணையமைச்சர்களாக இருக்காங்க. ஸோ நமக்கு முக்கியமாக உள்ளது இந்த முக்கியமான துறைகள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸும் வந்து சேர்த்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.